இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பண்ணிருக்கான்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பத்மா, என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லு. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லம்மா, அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு அம்மாவா என் கடமையை நான் செய்யணும்ல. அப்படி என்ன கடமையை செய்ய போற? அவங்க கல்யாணம் என்னமோ முறைப்படியா தான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எதுவும் முறைப்படியா நடக்கல. என்ன நடக்கல இப்போ? அதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ஷோ, அது இல்லங்க. முறையா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலல்ல. ஓ, அந்த கடமையா? அண்ணே, இந்த வீட்ல எந்த முடிவும் உங்களை கேட்காம நடந்ததில்ல. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பத்மா? எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுற? ஏங்க, மாயா நம்ம பொண்ணு மாதிரி தானே. அவளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையில நம்ம செய்யணும்ல. உன் தங்கச்சி பொண்ணு, ஏன் பொண்ணு? அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் அவளை தத்தெடுத்ததை கூட அறுத்தறிய நான் வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு எதிரா திரும்ப அவளும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காளே மாமா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு போகும்போது தெரியும். அங்க கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு மட்டும்தான். ஆனா என்ன பொறுத்தவரை இவ என் பொண்ணு இல்லைன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறப்போ அவ வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் யாரு? பத்மா, உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ என்ன செய்யணுமோ அதை நீயே முடிவெடுத்துக்கோ. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். இல்லனா உங்களை கேட்காம எப்படி? இந்த வீட்டுல மத்தவங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்டா நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க.